சாமி சரணம். நம்ம ஐயப்பன் தமிழனா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் அது. இந்த மாதிரி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐயப்பன் தமிழனான்னு கேட்டால் ஆமாம், ஐயப்பன் தமிழன் தான். அது எப்படி அப்படின்னா, பாண்டிய மன்னர்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தல அரண்மனை ராஜாக்கள் எல்லாமே. அவங்க எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிற்றரசுகளாக இருந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து பிரித்து உனக்கு வந்து இந்த திருவாண்டம் சைடில் உங்களுக்கு வந்து இடத்த பிரித்து கொடுத்தாங்க. அதுதான் வந்து பந்தல தேசம். அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பந்தல மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே செட்டில் ஆனாலும் இன்னைக்கு அவங்க ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டாண்டு காலங்கள் ஆனால் கூட இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க செய்ய வேண்டிய முறைகளையும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வத்தையும் கரெக்டாக வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் ஐயப்பன் வந்து தத்தெடுத்து வளர்த்தாலும் அவங்க பந்தல் அரண்மனை வளர்ந்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வம்சாவளியை சேர்ந்தவராகிடுறாரு. ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தமிழகத்துலேருந்து போனதுனால அவங்களும் இன்றும் மறவாமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களும் தமிழர்கள் தான் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்துலேருந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாமி சரணம்.